குறித்து முடிவெடுக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் தனித்தனியாக KC வேணுகோபால் கருத்து கேட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையே இன்னும் எத்தனை தொகுதி என்பது இறுதி செய்யப்படாத நிலையில கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் KC வேணுகோபால் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டிருக்கார். பெரும்பாலான காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடைய கூட்டணி தொடர வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஏறக்குறைய முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் அதிகாரப்பூர்வமாக திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவும் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டுக் குழுவினரும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்ட அதே எண்ணிக்கையை மட்டும்தான் காங்கிரசுக்கு திமுக ஒதுக்க முன்வந்தது. குறிப்பாக புதிய கட்சிகள் வரவை எடுத்து கூடுதல் இடங்களை ஒதுக்குவதில் இருக்கக்கூடிய சிரமத்தை விலக்கியுள்ளார்கள். அதே போல மாநிலங்களவைக்கு ஒரு இடம் விட்டு தருவதற்கு திமுக தயாராக இருக்கக்கூடிய நிலையில திமுக கூறக்கூடிய அந்த 25 தொகுதிகள் மட்டும்தான் வழங்க முடியும் என்ற கருத்தை ஏற்க முடியாது என்று ஜோடங்கர் ஏற்கனவே டெல்லியில செய்தியாளரிடம் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் தான் என்ன மாதிரியான முடிவை காங்கிரஸ் கட்சி எடுப்பது என்பது குறித்து KC வேணுகோபால் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டிருக்கார். அந்த கருத்துக்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியை தொடர வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரிடம் கருத்துக்களை கேட்ட பின்னர் இன்று காங்கிரஸ் திமுக கூட்டணி குறித்து ஒரு இறுதி முடிவெடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.